வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃப்ரம் சொல்யூஷன்ல இருந்து, தட் இஸ் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லா கேஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் 12 ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், நீட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சோ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே டீடைலா ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ பிஃபோர் தட், வாட் இஸ் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? சோ the property of solution, the property of solution which depends on number of, what is that? Number of solute particles. Number of solute particles. Solute particles nuடைய number or otherwise concentration னு சொல்லலாம். In terms of எப்படி இருக்கலாம்? moles ஆ இருக்கலாம், or it may be number of molecules ஆ இருக்கலாம், or it may be ions ஆ இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி என்னவா வேணா இருக்கலாம். ஓகே, at the same time and does not depends on nature of solute. நேச்சர் ஆஃப் சொல்யூட்ட டிபெண்ட் பண்ணி இருக்காது. எதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும்? நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் சொல்யூட். நேச்சர் ஆஃப் சொல்யூட் பிரச்சனை எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் இட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். சரியா? சோ இங்க 4 விதமான காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வாட் ஆர் ஆல் தட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா relative lowering of vapor pressure. சரியா? இது first property, first qualitative property. ரெண்டாவது என்ன அப்படின்னா elevation of boiling point. What is that? Elevation of boiling point. அடுத்தது என்ன அப்படின்னா depression in freezing point. freezing point depression அப்படினு சொல்வாங்க. ஓகேயா? நாலாவது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படினு கேட்டிங்கன்னா osmotic pressure. அப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression in freezing point and osmotic pressure. These are all the 4 important properties of colligative property. சரிங்களா? எப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா relative lowering of vapor pressure அப்படின்னா என்ன, அது ஏன் relative lowering அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். சரியா? இத நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து மூவ் பண்ணலாம். நோட் பண்ணிட்டீங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன்? ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய பேசிக் கான்செப்ட் தெரியணும் நமக்கு. அதாவது இங்க கவனிங்களா, இப்ப என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு சால்வெண்ட் எடுத்திருக்கோங்க. இங்க என்ன எடுத்திருக்கோம்? ஒரு சால்வெண்ட் எடுத்திருக்கோம். சரியா? சால்வெண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பியோர் சால்வெண்ட். இத காம்போனன்ட் 1 ன்னு வச்சுக்கலாம். இது வந்து volatile solvent, அதான் ரொம்ப முக்கியம். volatile solvent அப்படின்னு எடுத்துக்கோம். அப்ப ரெண்டாவது solute எடுத்துக்கணும். இந்த solute எப்படி இருக்கணும் அப்படின்னா it may be non volatile, it must be non volatile solute இருக்கணும் அப்படின்றது. சரியா? most probably இந்த solute வந்து சாலிடா இருக்கும் ஜெனரலா. ஓகேயா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா they can make a solution. ஒரு சொல்யூஷன் மேக்கப் பண்றோம். கவனிங்க, இங்க ஒரு சொல்யூஷன் மேக்கப் பண்றோம். சரியா? அப்ப இது வந்து சொல்யூஷன் which consists of volatile solvent and non-volatile solute எடுத்துக்கோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இப்ப இங்க பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கோம். இப்ப ஒரு சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் இப்படி எடுத்துக்கோம். சரிங்களா? ரைட். இது வந்து லிக்விட் ஃபேஸ். கரெக்டா? இது வந்து லிக்விட் ஃபேஸ், இது வந்து அதனுடைய வேஃபர் ஃபேஸ். கரெக்டா? லிக்விட் ஃபேஸ் ஒன்னு, வேஃபர் ஃபேஸ் ஒன்னு. ஓகே, இது volatile liquid னு சொல்லிட்டோம். அப்ப சர்ஃபேஸ்ல இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். யாரோட பார்ட்டிகல்ஸ்?
சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் இங்க இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸ் மாலிகூல் தான் ஈஸியா என்ன இருக்கும், எனர்ஜி ஈஸியா கொடுத்து என்ன பண்ணிடும், வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். கரெக்டா? இதெல்லாம் நம்ம வேப்பர் பிரஷர்னுடைய வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அதனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் வீடியோலயே நம்ம அதை பார்த்திருக்கோம். சரியா? அப்ப இது என்ன பண்ணும், வேப்பர் பிரஷரை கிரியேட் பண்ணும். கரெக்டா? அப்ப இங்க வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இது சர்ஃபேஸ் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கு இந்த இடத்துல. அப்ப நிறைய வேப்பர்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், P10 அப்படின்னு சொல்லலாமா. காம்பனன்ட் 1 அது கிரியேட் பண்ணக்கூடிய பிரஷர் பியூரா இருக்கும்போது அது கிரியேட் பண்ணக்கூடிய பிரஷர் P10 எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி இங்க கவனிங்க, இங்க யார் இருக்கா அப்படின்னா சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ். அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட சால்வெண்ட், இந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் இப்ப எழுதிருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு சால்வெண்ட். சரியா? இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சொல்யூட் மாலிக்யூல் எடுத்துக்க போறோம். சொல்யூட் வந்து நான் இங்க கொடுக்கல இல்லையா, இது வந்து சொல்யூட், இது வந்து சொல்யூட். கவனிங்க, இது சொல்யூட். அப்ப இது வந்து எப்படி, நான் வாலடைல் சொல்யூட். அப்ப அது பிரஷரை வேப்பர் பிரேஸ்ல கிரியேட் பண்ணுமா? இந்த சொல்யூட் வந்து நான் வாலடைல் சொல்லிட்டோம். அப்ப வாலடைலா இருந்தாதான் மேல வேப்பர்ஸ் கொடுக்கும், வேப்பர் பிரஷரை கிரியேட் பண்ணும். ஆனா இங்க நான் வாலடைல் சொல்யூட்னா அது வேப்பர் பிரஷர் கிரியேட் பண்ணுமா? பண்ணாது இல்லையா? ஆனா லிக்விட் ஃபேஸ் தான் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப சர்ஃபேஸ்ல பாருங்க 1 2 3 4 இப்படி சம் மாலிகூல்ஸ் இருக்கு. இது யாரு, சால்வெண்ட் மாலிகூல். ஆனா இங்க என்ன இருக்கும், யார் இருப்பாங்க, இங்க சொல்யூட் மாலிகூல் உள்ள இருப்பாங்க. கரெக்டா? இப்ப இந்த சொல்யூஷன்ல சால்வெண்ட் மட்டும் தான் வேப்பரை கிரியேட் பண்ணும். கரெக்டா? அப்ப அதை என்ன சொல்லலாம், P1 சொல்லலாமா, P10 சொல்லலாமா? P1 தான் சொல்லணும் இல்லையா, ஏன்னா அது மட்டும் தான் வாலடைல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அது மட்டும் பிரஷரை கிரியேட் பண்ணுது. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதனுடைய மோல் பிராக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கும். கரெக்டா? காம்பனன்ட் 1 மோல் பிராக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்ப இது காம்பனன்ட் 2. சரியா? அப்ப சால்வெண்ட் வந்து காம்பனன்ட் 1 சொல்யூட் வந்து காம்பனன்ட் 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புரியுதான்னு பாருங்க. ஓகே, அப்ப இந்த P1 இங்க பிரஷர் எப்படிங்க இருக்கு, இங்க கம்பேர் பண்ணுங்க. அதாவது இங்க இது எல்லாமே டாட். அப்ப இங்க பிரஷர் பாருங்க, சம்திங் லைக் தட், இந்த மாதிரி தான் இருக்கு பிரஷர். அப்ப இங்க நிறைய பிரஷர் இருக்கு. கரெக்டா? ஏன்னா இது சால்வெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வாலடைல். அப்ப என்ன பண்ணும், நிறைய பிரஷரை வேப்பர் ஃபேஸ்ல கிரியேட் பண்ணும். ஆனா இங்க பாருங்க, இங்க ஒன்லி சர்ஃபேஸ்ல யார் மட்டும் இருக்கா, சால்வெண்ட் மட்டும் இருக்காரு. இங்க சால்வெண்ட்டும் இருக்காரு, நான் வாலடைல் சொல்யூட்டும் இருக்காரு. அப்ப என்ன பண்ண முடியாது, நிறைய சர்ஃபேஸ் மாலிகூல்ல சால்வெண்ட் ஆக்குபை பண்ண முடியல. கரெக்டா? அது வாலடைலாவே இருந்தாலும் என்ன பண்ண முடியல, நிறைய சர்ஃபேஸ்ல ஆக்குபை பண்ண முடியல. ஏன்னா யார் ஹிண்டர் பண்றா, இந்த சொல்யூட் மாலிகூல்ஸ் போய் ஹிண்டரன்ஸ்ல உட்கார்ந்துறாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ்ல சால்வெண்ட் மாலிகூல் போய் உட்கார முடியல. சரியா? இப்ப இந்த இடத்துல சால்வெண்ட் மாலிகூல் இருக்கு அப்படின்னா இவங்க போய் உள்ள போய் உட்கார முடியல, சர்ஃபேஸ்ல உட்காரணும். சர்ஃபேஸ் இருந்தா தான் வேப்பரைசேஷன் ஈஸியா நடக்கும், வேப்பர் பிரஷர் அதிகமா கிடைக்கும். ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அப்போ இங்க வேப்பர் பிரஷர் எப்படி இருக்கு, கம்மியா கிடைக்குது. புரியுதா? இத P1 அப்படின்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? ரைட். நமக்கு P டோட்டல் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி கண்டுபிடிப்போம், P1 plus P2 அப்படின்னு எடுப்போம். கரெக்டா? So நமக்கு ரவுல்ஸ் லா படி we know that P1 not into x1 plus P2 not into x2 அப்படின்னா நமக்கு தெரியும். அதுதான் வந்து P total அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கவனிங்க, அப்போ இங்க இருக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் P1 எப்படி இருக்கும், P1 that is directly proportional to mole fraction of x1. அப்ப P1 is directly proportional to mole fraction of x1. கரெக்டா? அப்ப மோல் பிராக்ஷன் ஆஃப் காம்பனன்ட் 1 எவ்வளவு இருக்கோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான பிரஷர் தான் இங்க கிரியேட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? ரைட். கவனிங்க, இப்ப நமக்கு வந்து P2 உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா, ஏதாவது நான் வாலடைல், அப்ப பிரஷரை கிரியேட் பண்ணல. அப்ப நான் வாலடைல் கிடையாது, இது கிடையாது. அப்ப P டோட்டல் யாரு, இங்க P1 தான் என்னது, P டோட்டல். புரியுதுங்களா? அப்ப பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் P1. புரியுதா? அப்ப P1 அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x1 அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது P1 is directly proportional to x1 mole fraction அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், P1 that is equal to K into x1 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். வேப்பர் பிரஷர் வீடியோ பாருங்க, கிளியரா புரியும். K னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். இப்ப P that is equal to P1 not into x1 அப்படின்னு எடுத்தோம். இதுதான் ரவுல்ட் லா. புரியுதா? P1 not into x1. நல்லா கவனிங்க. அப்ப இங்க ஏன் பிரஷர் கம்மி ஆகுது அப்படின்னா
இங்க ஒன்லி சால்வெண்ட் தான் இருக்கு. இங்க சொல்யூஷன்ல வரும்போது நான் வாலடைல் சொல்யூட்டும் இந்த லிக்விட் ஃபேஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப வேப்பர் ஃபேஸ்ல தான் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இல்ல. புரியுதா? வேப்பர் ஃபேஸ்ல கான்ட்ரிபியூஷன் இல்லனா வேப்பர் பிரஷர் கம்மியாயிடுச்சு. அப்ப சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்கு? less than that of solvent. கரெக்ட்டா? அப்ப P1 is always less than that of P1 not. கரெக்ட்டுங்களா? அப்ப P1 ங்கிறது என்னது? vapor pressure of solution. சரியா? P1 not ங்கிறது என்னது? vapor pressure of pure solvent. புரியுதுங்களா? அப்ப இது எப்பவுமே எப்படி இருக்கு? கம்மியா தான் இருக்கு. இதனால தான் என்ன சொல்றோம்? இதுதான் என்ன சொல்றோம்? lowering of vapor pressure. When you add non-volatile solute to the pure solvent, which will lower the vapor pressure of solution. அப்ப solution உடைய vapor pressure கம்மியாயிடுச்சு அப்படின்றாங்க. இத நம்ம சிம்பிளா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன? P1 அதான் pressure of solution சொல்றோம். அதான் P total னு சொல்லிட்டோம் இங்க, இல்லையா? ரைட். அப்ப P1 that is equal to P1 not into X1. கரெக்ட்டா? நமக்கு தெரியும் X1 அப்படினா என்னங்க? X1 என்ன? அதாவது மோல் ஃபிராக்ஷன் N1 by N1 plus N2. அதே மாதிரி X2 னா என்ன? X2 that is equal to N2 by N1 plus N2. சரியா? ரைட். அப்ப N1 plus N2 னா எப்படி எழுதலாம்? அப்ப X1 plus X2 னா எப்படி எழுதலாம்? N1 by N1 plus N2 plus N2 by N1 plus N2. அப்ப டோட்டல் என்ன வருது? N1 plus N2 by N1 plus N2. அப்ப வேல்யூ என்ன கிடைக்குது? 1 அப்படின்னு கிடைக்குது. அப்ப X1 plus X2 equal to 1. கரெக்ட்டா? மோல் ஃபிராக்ஷன் உடைய அடிஷன் 1 தான் நமக்கு தெரியும். அது பைனரி காம்பவுண்டா இருந்தாலும் சரி, டெர்னரி காம்பவுண்டா இருந்தாலும் சரி, n நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருந்தா கூட சரி, மோல் ஃபிராக்ஷன் உடைய அடிஷன் எவ்வளவு? 1. கரெக்ட்டா? கவனிங்க. இப்ப X1 உடைய வேல்யூ என்ன பண்ணலாம்? 1 minus X2. கரெக்ட்டா? அதே மாதிரி X2 உடைய வேல்யூ என்ன? 1 minus X1. அப்ப இது எப்பவுமே எப்படி இருக்கும்? X1 X2 உடைய வேல்யூ எப்படி இருக்கும்? 1 க்கு கீழ தான் இருக்கும். அதாவது ஃபிராக்ஷனா இருக்கும். புரியுதா? ரைட். அப்ப 1 மைனஸ் வரனால 1 விட கம்மியா தான் இருக்க போகுது. இங்கேயும் 1 விட கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப X1 X2 வேல்யூ எப்பவுமே 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப இதனுடைய வேல்யூ கம்மியா தான் இருக்கும். சரியா? இப்ப நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. சப்போஸ் இதனுடைய பிரஷர் நான் எவ்வளவு கொடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 60 அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கு. எது? வேப்பர் பிரஷர் ஆஃப் சால்வெண்ட். சரிங்களா? இதனுடைய மோல் ஃபிராக்ஷன் சப்போஸ் நான் எவ்வளவு கொடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 0.5 கொடுக்கிறேன். சரிங்களா? அப்ப பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு இருக்கும்? 0.5 into 60 னா 30. புரியுதா? அப்ப pressure of solution is less than that of vapor pressure of solvent. அப்ப solvent உடைய vapor pressure இது, solution உடைய vapor pressure டெஃபினட்டா கம்மியா தான் இருக்கு. இது என்னது? lowering of vapor pressure அப்படினு சொல்றோம். இது புரியுதா? lowering of vapor pressure அப்படினு சொல்றோம். புரியுது இல்லையா? அப்ப ரவுல்ட் லால நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா P1 is directly proportional to X1 or P1 that is equal to P1 not into X1 அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். கரெக்ட்டா? இதான் ரவுல்ட் லால நம்ம predict பண்ணது. கரெக்ட்டா? இது புரியுது இல்லையா? ரைட். just take a screenshot. அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். relative lowering of vapor pressure எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா? ரைட். கவனிங்க. அப்ப இங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு நமக்கு இல்லையா? X1 X2 அத வச்சு நம்ம 1 minus X1 1 minus X2 that is equal to 1 minus X1 that is equal to 1 minus X2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஃபார்முலா. பாருங்க எப்படி பண்றோம் பாருங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஒரு ரவுல்ட் லா யூஸ் பண்ண போறோம். கவனிங்க. நமக்கு ஏற்கனவே இங்க தெரியும் என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும்? அதாவது P1 not அதாவது P1 not is always greater than that of P1. அப்ப P1 not ங்கிறது என்னது? pressure of vapor pressure of solvent. கரெக்ட்டுங்களா? இது எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் யாரை விட? vapor pressure of solution. கரெக்ட்டா? ரைட். ரைட். கவனிங்க. அடுத்து இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இப்ப நமக்கு தெரியும் P1 not அதாவது P1 that is equal to P1 not into X1 அப்படின்னு எடுத்துக்கலாம். We know that X1 plus X2 that is equal to 1. அப்ப X1 வேணும்னா என்ன பண்ணலாம்? 1 minus X2 அப்படின்னு போடலாமா? அப்ப X1 க்கு பதிலா 1 minus X2 போடலாமா இங்க? பாருங்க P1 that is equal to P1 not into X1 அதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? 1 minus X2 அப்படின்னு போடலாம். கரெக்ட்டா? இப்ப மல்டிப்ளை பண்ணிடலாம் உள்ள. அப்ப P1 that is equal to P1 not minus P1 not into X2.
கரெக்டா? இப்படி இந்த மொத்த டேர்மையும் அப்படிங்க கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் கொண்டு வந்தா சைன் மாறிடும். கரெக்டா? அப்ப P1 naught into x2 that is equal to P1 naught minus இந்த P1 வந்து கொண்டு போயிடலாம். P1 இதுதான் என்னங்க lowering of vapor pressure. கரெக்டா? ஏன்னா P1 naught minus P1 அவ்வளவுதான். அதுதான் என்ன கிடைக்குது, எவ்வளவு பிரஷர் லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இது இனிஷியல், இது ஃபைனல் பிரஷர். புரியுதா? இது இனிஷியலா சால்வெண்ட்ல இருந்த பிரஷர் ஃபைனலா சொல்யூஷன் ஆட் பண்ண நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பிரஷர் இது. அவ இனிஷியல் மைனஸ் ஃபைனல் that will give the what is that இப்ப கொடுக்க போகுது என்னன்னு பார்க்கலாம். அப்ப P1 naught அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x2 that is equal to P1 naught minus P1 by P1 naught. இதுதான் என்னது mole fraction of solute அப்படின்னு சொல்றோம். அப்ப x2 is what? x2 is nothing but mole fraction of solute. Mole fraction of solute. சரியா? அப்ப P1 naught அதாவது P1 naught minus P1 by P1 naught which is nothing but relative lowering of vapor pressure அப்படின்னு சொல்றோம். ஏன் ரிலேட்டிவ் lowering அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா கவனிங்களேன், இது வந்து lowering of vapor pressure. கரெக்டா? P1 naught minus P1 ங்கிறது lowering of vapor pressure. lowering of vapor pressure out of which எவ்வளவு இருக்கு? அப்ப டோட்டலுக்கு செக் பண்ணீங்க அப்படின்னா என்னது? That is called relative lowering of vapor pressure. Relatively we are checking for the total pressure. சரிங்களா? total pressure of solvent க்கு செக் பண்ணீங்க அப்படின்னா you will get relative lowering of vapor pressure கிடைக்கும். புரியுதா? அப்ப இது lowering of vapor pressure. அப்ப x2 னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த P1 naught கீழ இறக்குனீங்க அப்படின்னா that will give a relative lowering of vapor pressure அப்படின்னு சொல்றோம். சரியா? இங்க நான் ஒரு விஷயம் கவனமா கவனிக்கணும். அதாவது x2 that is equal to P1 naught minus P1 by P1 naught. அப்ப இதுதான் என்னது relative lowering of vapor pressure. அப்போ mole fraction of solute which is equal to relative lowering of vapor pressure. கரெக்ட்டா? நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க x2 என்னன்னு சொல்லிட்டோம், P1 naught இது ஓவரால் என்னன்னு சொல்லிட்டோம், relative lowering of vapor pressure ன்னு சொல்லிட்டோம். அப்ப P1 naught யாருங்க? P1 naught அப்படிங்கிறது vapor pressure of solvent, அதாவது pure solvent னுடைய vapor pressure. அப்ப P1 யாரு? P1 is nothing but vapor pressure of solution after adding a non-volatile solute. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அப்போ அவுட் ஆஃப் டோட்டலுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அது பேர் என்ன? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டிவ் ஆஃப் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். புரியுது இல்லையா? சோ அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்திருக்கோம்? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் பார்த்திருக்கோம். சொல்ல புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சொல்ல புரியுதுங்களா? ஐ திங்க் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டா உற்சாகமா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.